அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராமு சோமு அப்படிங்கிற பாலி நண்பர்கள் 2 பேரும் இருந்தாங்க. ராமு கஷ்டப்பட்டு உழைக்கிறவன், எப்பவுமே ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறவன். ஆனா சோமு அப்படி இல்ல. வேலை செய்யணும்னாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் சரியான சோம்பேறி. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க 2 பேருமே வெளியூர் சந்தைக்கு ஒரு பயணம் போக வேண்டி இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ராமு சோமு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ராமுவோட மனைவியான சீதா, சோமுவோட மனைவியான லக்ஷ்மியும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்களோட கலகல சத்தம், வயலுக்கு போறவங்களுடைய பேச்சு சத்தத்தோட அன்னைக்கு காலையில அந்த கிராமம் அழகா விடிஞ்சுது. சோமு, எழுந்திரி. பக்கத்து ஒரு சந்தைக்கு போகணும் இல்ல? ஏற்கனவே மதிய நேரம் ஆயிடுச்சு. இப்ப கிளம்புனாதான் சாயந்தரம் திரும்பி வர முடியும். இன்னும் தூங்குனா எப்படி? அப்போ லக்ஷ்மி ரொம்ப கோவமா தான் புருஷனை எழுப்பிக்கிட்டே, ஏங்க, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? உங்க நண்பர் வந்து எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டும் கேட்காத மாதிரி இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. பொழுது விடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க பொழப்ப பார்க்க போயிட்டாங்க. ஏன், ராமோனனும் சந்தைக்கு போகலான்னு தான் காலையிலே கிளம்பி வந்திருக்காரு. சீதக்கா வீட்டுல இருக்கிற அம்புட்டு வேலையையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் இன்னும் கண்ணை கூட திறந்து பார்க்கல. ஐயோ, அதுக்குள்ளேயேவா? லக்ஷ்மி, எதுக்கு உனக்கு இவ்வளவு அவசரம்? இந்த வேப்பமர நிழல்ல படுத்து தூங்கிப்பாரு. சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும். ராமு, சந்தை எங்க போயிட போகுது? இன்னைக்கு போக முடியலன்னா நாளைக்கு போய்க்கலாமே. நாளைக்கா? அதெல்லாம் முடியாது சோமு. இன்னைக்கே போயாகணும். ரொம்ப நேரம் கழிச்சு போனோம்னா நிறைய பேர் சந்தைக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. நீ இதுக்கு மேல காலம் தாமதிக்காம சீக்கிரம் வா. துண்டை எடுத்து போடு. பாத்தீங்களா, அவருக்கு இருக்கிற பொறுப்புல உங்களுக்கு கால்வாசியாவது இருக்கா? எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா படுத்து தூங்கிக்கிட்ட. அண்ணா, இவரை எப்படியாவது சந்தைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல இன்னைக்கு நாள் பூரா விட்டாலும் கூட அவரு நல்லா படுத்து தூங்குவாரு. எழுந்திருக்கவே மாட்டாரு. சரி, நீ சொல்றபடியே கேட்கறேன். ஆனா ஒண்ணு, வழியில என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. காலில் கொப்பளம் வந்துடும். அதனால ஏதாவது மாட்டு வண்டி கிடைச்சா அதில் ஏறி உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா போகலாம். வண்டியெல்லாம் காலையிலேயே சந்தைக்கு போயிடுச்சு சோமு. இப்போ வண்டி எதுவும் கிடைக்காது. நம்ம நடந்து தான் போகணும். சீதா, நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சோமு அண்ணன், நீங்க என் வீட்டுக்காருக்கு துணையா போயிட்டு வாங்க. முடிஞ்சா சீக்கிரமாவும் 2 பேரும் வந்துருங்க. 2 பேரும் போற வழியில பேசிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தூரம் தெரியாது. அப்படி ராமு சோமு 2 பேருமே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில வெயில் அதிகமாச்சு. அப்பதான் வியாபாரியான ரங்கையா அவனுடைய மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய வண்டி சத்தம் தூரத்துல இருந்தே கேட்க ஆரம்பிச்சுது. அட ராமு, அங்க பாரு, ரங்கையாவோட வண்டி வருது. நாம அந்த வண்டியில ஏறி உக்காந்து போயிடலாம். ரங்கையா அண்ணன், நிப்பாட்டுங்க. கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காரு போல. என்னடா சோமு, சந்தைக்கு போறியா? அதிசயமா நடந்து போறிய. என்னடா ராமு, நீயும் இவன் கூட சேர்ந்துட்டியா? இவன் கூட நடந்தா சந்தைக்கு போன மாதிரி தான். வேற வழி இல்லைண்ணே, விதை வாங்க போகணும். உங்க வண்டியில எங்களுக்கு இடம் இருக்கா? உதவி பண்ணுன, புண்ணியமா போகும். வண்டியில சரக்கு இருக்கு சோமு, ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நான் இடம் கொடுக்கறேன். வண்டி சக்கரம் கொஞ்சம் சரியில்லை. எங்கேயாவது நின்னுட்டா நீங்க தான் கொஞ்சம் இறங்கி தள்ளி விட்டு உதவி பண்ணணும். அதெல்லாம் பார்க்கலான்னு முதல்ல வண்டியில ஏற இடம் விடுங்க. அப்பாடா, வண்டியில உக்காந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நல்லா இருக்கு. காத்தும் வருது. பாத்தியாராமோ என்னோட புத்திசாலித்தனத்தை? வண்டி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு பள்ளத்துல வண்டியோட சக்கரம் மாட்டிக்கிச்சு. அதே நேரத்துல அங்க சோனு மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. ஐயோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி சக்கரம் சேத்துல மாட்டிக்கிச்சு. 2 பேரும் இறங்கி தள்ளி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா சேருக்குள்ள புதஞ்சிடும். மாடால இழுக்க முடியாது. சரிங்க அண்ணே. சோமு, வா இறங்கு. 2 பேரும் சேர்ந்து சக்கரத்தை இழுக்கலாம். தனியா என்னால இழுக்க முடியாதுல்ல. நானா இந்த சேத்துல இறங்கணுமா? என்னோட துணி வீணா போயிடுமே. ரங்கையா அண்ணன், நீங்களும் ராமுவும் இறங்குங்க. நான் வண்டியிலேயே உக்காந்து வண்டியை பத்திரமா பார்த்துக்கிறேன். என்னால் உங்களுக்கு செய்ய முடிஞ்ச உதவி இதுதான். சோமு, இது அநியாயம். நீ வண்டிக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருப்ப, நாங்கள் இறங்கி தள்ளணுமா? நீ வண்டியில் இருந்தால் பாரம் அதிகமாகாதா?
ஐயோ, நான் இறங்குனா மழையில நனைஞ்சிடுவேன். ஏற்கனவே குளிருது. அப்புறம் எனக்கு ஜுரம் வந்துடுமே. நீங்க இறங்கி தள்ளுங்க. நான் வேணும்னா இங்கேயே உட்காந்து உதவி பண்றேன். தள்ளுங்க. ராமு, இவன் சோம்பேறின்னு உனக்கு தெரியாதா? எனக்கு உதவி செய்யாதவன் என் வண்டியில வரக்கூடாது. சோமு, கீழே இறங்கு. ராமு மட்டும்தான் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் என் கூட வரட்டும். நீ பின்னாடியே நடந்து வா. அண்ணன், அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் வண்டி தள்ள முடியாது, ஆனா இறங்குறேன். ஓரமா நின்னுக்கிறேன்னு, அதான் என்னால செய்ய முடியும். ராமுவும் ரங்கையாவும் 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வண்டியை தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. சோமு மட்டும் ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டு இருந்தான். சக்கரம் வெளியில வந்த உடனேயே ரங்கையா வேகமா அவன் வண்டியை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். ராமு சோமு 2 பேருமே அங்கேயே மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தூரத்துல ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்துச்சு. 2 பேரும் அங்க போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மழை இருக்க இருக்க அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. பாத்தியா ராமோ, அந்த ரங்கையாண்ண நம்மள பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. மனுஷங்களாம் சுயநலமா மாறிட்டாங்க. நன்றியே இல்ல. அவரு நம்மள வேணும்னே விட்டுட்டு போகல. நமக்கு உதவி செய்ய தான் நம்மள வண்டியில ஏத்தனாரு. ஆனா வழியில நீ பண்ண வேலையால அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதான் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் நாம இங்க மாட்டிக்கிட்டோம். நீ இப்படிதான் ராமோ, எல்லாத்துலயும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு இரு. ஆனா இங்க பரவாயில்ல, ஜில்லுன்னு தான் இருக்கு, படுத்து தூங்கலாம். ஆனா பசிக்குதே. அக்கா சாப்பாடு கொடுத்தாங்களே, அது எங்க? சோமோ, இங்க உட்காந்து சாப்பிடவும் முடியாது, தூங்கவும் முடியாது. இது பாழடைஞ்ச மண்டபம். இடிஞ்சு விழுந்துட்டா கஷ்டமாயிடும். என்னால உன்ன மாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. உன் பொண்டாட்டி லக்ஷ்மி வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. சீக்கிரம் கிளம்பு. லக்ஷ்மிய பத்தி பேச்செடுக்காத. அவ எனக்கு எப்பவுமே தொந்தரவா இருக்கா. அவகிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் உன் கூட வந்தேன். சரி வா போகலாம். அப்படி 2 பேரும் சந்தைக்கு வந்து சேர்ந்தாங்க. சந்தை ஜனங்களோட கலகலன்னு தான் இருந்துச்சு. ராமு வேகமா போய் அவனுக்கு தேவையான விதைகளை வாங்க ஆரம்பிச்சான். ஆனா சோமு அங்கேயும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தான். அப்போ சந்தையில ராமு ரங்கையாவை பார்த்தான். ராமோ, விதையெல்லாம் வாங்கிட்டியா? அவன் மறுபடியும் படுத்து தூங்குறானா என்ன? அவனை மாத்த முடியாதுப்பா. சரியான சோம்பேறி. ஆமாண்ண, நண்பங்கிறதால பொறுத்துக்கிறேன். இல்லைன்னா எனக்கும் கூட கோவம் தான் வருது. சரி, இருட்டாக போகுது. சீக்கிரம் புறப்படணும். நான் போய் அவனை எழுப்புறேன். பார்த்து போங்க, இருட்டாக போகுது. நம்ம ஊரோட வழி சரியா இருக்காது. அவனை பேசாம இங்கேயே விட்டுடு. அவன் இல்லைன்னா உனக்கு பாரம் குறையும். ராமு சோமு பக்கத்துல வந்து அவனை எழுப்ப முயற்சி பண்ணான். சோமு, வேலை முடிஞ்சிடுச்சு, எழுந்திரி. இருட்டாக போகுது. ராத்திரியில நம்ம ஊருக்கு போறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அட, அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குது ராமு. அங்க யாரோ சூடா வடை சுடுறாங்க பாரு. நல்ல மனம் வருது. அதை சாப்பிட்டா மட்டும்தான் என்னால நடக்க முடியும். வா சாப்பிடலாம். நம்ம கிட்ட அவ்வளோ நேரம் இல்லை சோமு. இருட்டாயிட்டா மேடு பள்ளம் தெரியாது. அப்புறம் பாம்பு வருதா தேளு வருதான்னு தெரியாது. நான் போறேன், நீ வரியா இல்லையா? வடைக்காக உயிரை விட முடியாது. அப்ப நீ போ, நான் வரல. நான் வடையை சாப்பிட்டுட்டு ஓய்வெடுத்துட்டு பொறுமையா வரேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி சோமு, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். உனக்கு சாப்பாடும் தூக்கமும் தானே முக்கியம். நான் கிளம்புறேன். அப்படி ராமு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இருட்டாயிடுச்சு. சீதா வாசல்ல விளக்கு வச்சுக்கிட்டு புருஷனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? அப்பாடா, என்னடா இவரு இன்னும் வரலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, சோமு அண்ணன் எங்க? அவருங்க கூட தானே வந்தாரு. ஆனா இப்ப காணோம். வாங்கிட்டு வந்துட்டேன் சீதா. ஆனா சோமு மட்டும் வரல. வடையை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். மழை காலம், வழி எவ்வளோ மோசமா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும். ஆனா அவன் சோம்பேறித்தனத்தால அங்கேயே நின்னுட்டான். ஐயோ, லக்ஷ்மி நம்ம வீட்ல தான் இருக்கா. புருஷன் இன்னும் வரலையே அப்படின்னு அவளும் தான் கலங்கி போயிருந்தா. இப்போ இந்த விஷயத்த கேள்விப்பட்டா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்போ இந்த விஷயத்த நான் இப்படிதான் அவகிட்ட சொல்ல போறேனோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி வெளியில வந்தா. அண்ணன், என் வீட்டுக்காரர் எங்க அண்ணன்? அவரு உங்க கூட வரலையா? ஐயோ, அவருக்கு இருட்டு அப்படின்னா ரொம்ப பயமாச்சே. இந்த இருட்டுல தனியா எப்படின்னு அவரு வருவாரு? ஐயோ, எனக்கு அவரை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கே. லக்ஷ்மி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் கேட்கல. அவன் சோம்பேறித்தனத்தால அங்கேயே இருந்துட்டான். வடையை சாப்பிட்டுட்டு பொறுமையா வரேன்னு சொன்னான். நான் மட்டும் என்னமா பண்ண முடியும்? நடுராத்திரியில சோமு ரொம்பவும் பயந்து போய் ராமுவோட வீட்டு கதவை தட்டுனா. ராமோ, ராமோ, கதவை தர. எனக்கு பேய் பிடிச்சிருக்கோன்னு பயமா இருக்கு.
காட்டுல ஏதேதோ சத்தம் கேக்குது, கதவை திறயேன். ராமு, லக்ஷ்மி, சீதா 3 பேருமே வெளியில வந்தாங்க. ராமுவோட அந்த கோலத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க இது, இந்த நிலைமையில வந்திருக்கீங்க? உங்க முகமெல்லாம் ஏன் இப்படி கருப்பா இருக்கு? உங்க துணியெல்லாம் ஏன் இப்படி வேர்த்து ஒட்டி போயிருக்கு? லக்ஷ்மி, நான் காட்டு வழியில வந்துகிட்டு இருந்தேனா, அப்ப திடீர்னு எங்கேயோ இருந்து ஏதேதோ சத்தம். ராமு பேச்ச கேட்டு நான் அவன் கூடவே வந்திருக்கணும். ஆனா வடைக்கு ஆசைப்பட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. பாத்தியா சோமு, உன்கிட்ட நான் எப்பவுமே தான் சொல்றேன், சாப்பிட்றதுலயும் தூங்குறதுலயும் மட்டும் சந்தோஷம் இல்லை, உழைக்கிறதுலயும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட உண்மையான எதிரி உன்னோட சோம்பேறித்தனம் தான். நீ அவங்கிட்ட கோச்சிக்கோ, அதை விட்டுட்டு என்கிட்ட கோச்சிக்காத. ஆமாங்க, உங்க சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு எங்க 3 பேருக்குமே தூக்கம் இல்லாம செஞ்சிட்டீங்க. ராமு அண்ணனை பாருங்க, சந்தைக்கு போனாரு, அவரு வாங்க வேண்டியதை வாங்கினாரு, நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. ஆனா நீங்க தான் விதை கூட வாங்காம வடைய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திருச்சு வந்திருக்கீங்க. நாளைக்கு நம்ம வயல்ல விதைக்கு என்ன பண்றது? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சோம்பேறியாவே இருக்க போறீங்க? உண்மைதான் லக்ஷ்மி, ராமு சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ராமு இறங்கி வண்டியை தள்ளினான். ஆனா நான் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தேன். என்னோட சுயநலம்தான் இந்த நிலைமைக்கே காரணம். ராமு என்னை மன்னிச்சிடு, இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். பரவாயில்ல விடு சோமு, உன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேல்ல. நண்பன் அப்படின்னா சோம்பேறி நண்பனை மாற்ற முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து சோம்பேறியாக கூடாது. நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா தான் இருக்கேன். சோமு அண்ணன், கஷ்டப்படாத வரைக்கும் நமக்கு மதிப்பு கிடைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே மதிப்பு கிடைக்கும். சோம்பேறித்தனம் நம்மளுடைய முதல் எதிரி. அதனால அந்த சோம்பேறித்தனத்தை முதல்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. உங்க பொண்டாட்டிய பாருங்க, நீங்க மாறினாதான் அவளும் சந்தோஷமா இருப்பா. வீட்டுல இருக்கிற லக்ஷ்மியை முதல்ல சந்தோஷமா வச்சுக்கோங்க. சரிம்மா சீதா, நாளையிலிருந்து நானும் ராமு மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க போறேன். இனிமே நீங்க சோம்பேறியான சோமுவை பார்க்க மாட்டீங்க, சுறுசுறுப்பான சோமுவை தான் பார்ப்பீங்க. நீங்க இப்படி சொன்னா அது போதுங்க. ராமு அண்ணன், சீதாக்கா, நீங்க 2 பேரும் எப்பவுமே எங்களுக்கு துணையா இருக்கீங்க. இன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு அறிவு வந்திருக்குனாலும் அதுக்கு காரணம் நீங்க தான். நாம எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நாளைக்கே நாம எல்லாரும் வயலுக்கு போகணும். கஷ்டப்பட்டு உழைச்சி கை நிறைய பணம் சம்பாதிக்கணும். இந்த கதையில இருக்கிற நீதி, கஷ்டப்பட்டு உழைக்காம நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது கிடைச்சாலும் அது நிரந்தரமா இருக்காது. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது நமக்கு முதல் எதிரி. அந்த எதிரியை தூக்கி போட்டா மட்டும்தான் வாழ்க்கையில நாம முன்னேற முடியும். உழைப்பு, அந்த உழைப்பு நம்ம கிட்ட இருந்தா போதும், நம்ம கை நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை ஜெயிச்சும் காட்டலாம். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.